இன்னைக்கு 90 நாள்ல சிக்ஸ் பேக் எரன் சேலஞ்சில டே 28 இன்னைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு வேலை இருந்துச்சு. மார்னிங் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 78.50. மார்னிங் எப்பவும் போல 4 ஹோலெக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை இருந்துச்சு. வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானம் செகண்ட் மீல் என்னன்னா வழக்கம் போல ரைஸ் அண்ட் சிக்கன் தான், அதையும் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் ஒர்க் இருந்துச்சு. ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படி ஃபிஷாலையும் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போற முன்னாடி இதான் என் கால் கண்டிஷன். இப்போதைக்கு கொஞ்சம் வீக்கம் கம்மியா இருக்கு. ஆனா இப்போ வலி இல்ல, அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் ஜிம்ல வந்து இன்னைக்கு பேக் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து லேட் புல் ஓவர் 2 செட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ட்ரைசெப் புஷ் டவுன் 2 செட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் வந்து தம்பிள் ரோ 2 செட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ட்ரைசெப்க்கு ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் திரும்பி லாஸ்டா வந்து லாங் கிரிப்ல சீட்டட் ரோ அதை போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. எல்லாமே 2 செட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் தான். ட்ரைசெப்ஸ்க்கு 2 எக்ஸசைஸ், அப்புறம் பேக்குக்கு 3 எக்ஸசைஸ் போட்டு முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து ஓட்மீல் சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னா எப்பவும் வழக்கம் போல சும்மா வெளியே போய் சூப்பர் மார்க்கெட் போய் நின்னோம். அதில் எதுவுமே வாங்கணும் பிளான் பண்ணிலாம் போல. சும்மா பார்த்ததெல்லாம் ஒன்றுனா வாங்கிட்டோம். அதில் ஒன்று வாங்கினது தான் அந்த ஸ்பைசி நூடுல்ஸ். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் சும்மா வாங்கினேன். வாங்கி என்னடா இது என்ன பெரிய உரப்பா இருக்க போகுதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படி வந்துச்சு. என் நிலைமையை பாருங்க எப்படி இருக்கேன்னு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி ஒர்க் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.